கஞ்சா கஞ்சா போய் என்ன சரி தெரியும் உங்களுக்கு? ஓ ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுயா. எங்களை போய் தெரியல உங்களுக்கு. உங்களை பத்தி தெரியலையா? உள்ள வைக்கிறேன் அப்ப தெரியும் உன்னை பத்தி. விஜயன் சார், கஞ்சால அரெஸ்ட் பண்ணுமா அந்த 2 பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா? ஆமா சார். அதான் ஸ்டேஷன்ல அடிக்கும் போது யோசனை பண்ணியா? சார், அவங்க ரொம்ப நல்ல பசங்க சார். சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவை இறந்துட்டாங்க. அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க சார். போதாத காலம் எவனோ கஞ்சா பழத்தை கற்று கொடுத்தாங்க சார். அவன் வாழ்க்கையே வீணாயிடுச்சு. அவனுங்க வாழ்க்கை மட்டுமா வீணா போகுது? அவன மாதிரி எத்தனையோ இளைஞர்கள் கஞ்சாவில தான் வாழ்க்கையை வீணடிச்சு திரியிறானுங்க சார். அவனுக்கு குண்டை கூட பிடிச்சில்ல சார். பத்தாததுக்கு ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கானுங்க சார். சரி சரி, டைம் ஆகுது, கிளம்பலாம். அண்ணா 6 மாசம் ஆகுது இந்த ஏரியாவுள்ள வந்து. ஏரியாவே மாறி போச்சுண்ணே. டேய் யாரா அவன்? நம்ம தலையத்தை ஒருத்தன் மாத்திருக்கான் அந்த இன்ஸ்பெக்டர். ஏரியா மாறந்த பத்தி பேசுற? டேய் அவன் அன்னைக்கு தூக்குறேன்டா. இன்னைக்கு நம்ம தூக்குறேண்ணா. இந்த வயல்ல வருவான், கண்டிப்பா தூக்குறோம். அதான் அம்மா போய் பார்த்துட்டு வந்துடலாண்ணா. டேய் நீ போய் பாரு, அவனை சாவடிக்காதான் வர மாட்டேன். நீ போ. சரிண்ணா, நான் போய் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்துண்ணா, ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன், நீ போ. இந்த வழி தானே வருவா? வாடா வாடா வாடா. இன்னைக்கு உன் சாவு என் கையில் தான்டா. சரி விஜயன், நீ கிளம்பு. எனக்கு ஒரு கேஸ் விஷயம் அதை பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க சார். நானும் வரட்டுமா சார்? இல்ல நீ அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இருக்குல்ல, அது என்னன்னு போய் பாரு, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன். வாடா 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 வாடா. அண்ணா வேணாண்ணா, சொல்றதுக்கு என்ன வேணாண்ணா.